அனைவருக்கும் வணக்கம். நம்ம சிலம்பம் கற்றுக்கிறதுல உள்ள பேசிக் ஸ்டெப்ஸ், பாவலா முறை, காலடி முறைகளை பற்றின டீட்டெயில்ஸை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதை முறையாக பயிற்சி செய்வது எப்படி, அதுக்கு நமது காலடி முறைகளை எப்படி எடுத்து வைக்கணுங்கிறத நம்ம ஒவ்வொரு பாடமாக ஓரடி கால் பாடம், ஈரடி கால் பாடம், முக்கோண கால் பாடம், பக்கவாட்டு கால் பாட முறை, உடானுக்கு உண்டான கால் பாட முறை, உருவணக்கத்துக்கு உண்டான கால் பாட முறை, பின்னலைக்கு உண்டான கால் பாட முறை, இவை அனைத்தையும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் முதலாவதாக ஓரடி கால் பாடம், ஒரு அடி எடுத்து முன்னேறுதல் பின் இறங்குதல், இதுக்கு உண்டான கால் பாட முறையை இப்போ நம்ம பார்ப்போம். ஓரடி கால் பாடத்தை பொறுத்தவரையில் 1லிருந்து 10 வரைக்கும் உண்டான நம்பர்ஸ் 1 2 3 4 5 6 7 8 and 9 10. இந்த 10 நம்பர்ஸில் நம்ம காலை எந்த முறையில் எடுத்து வைக்கிறோம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஓரடி கால் பாடத்தை பொறுத்தவரையில் நம்மளோட வலது கால் 1ஆம் நம்பர்லையும் நமது இடது காலானது 2ஆம் நம்பர்லையும் ப்ளேஸ் பண்ணி நிப்பாட்டி வச்சு கம்பை நம்ம அடிமுறைக்கு பிடிப்பது போல் பிடிச்சிட்டு, இப்போ முதல் ஸ்டெப்பு இதில் என்னென்னா, இந்த வலது காலை 1ஆம் நம்பர்லேருந்து 3ஆவது நம்பருக்கு கொண்டு போகணும். கொண்டு போகும்போது இந்த கம்பானது அறுப்பு முறையில், அதாவது மேலும் சென்று கீழாக தாக்குவது போல் அறுப்பு முறையில் நம்ம நெஞ்சு பகுதிக்கு முன்னாடி சுழட்டி இப்படி கொண்டு வந்து இந்த கிளாஸில் திருப்பி கம்பெனிப்பார். ஸோ இது ஸ்டெப் நம்பர் 1. ஸ்டெப் நம்பர் 2ல் அதே அறுப்பு முறையில் இந்த கம்பை மேலிருந்து கீழாக சுழட்டி, அதாவது இங்கேருந்து இப்படி சுழற்றி இங்கே கொண்டு வரோம். இப்போ இந்த இடது கால் 2ஆவது நம்பரில் இருக்கிற இடது கால் 4ஆம் நம்பருக்கு கொண்டு வரும். ஸோ இந்த முறை. ஸோ ஸ்டெப் 1 and 2 முடிஞ்சிருச்சு. இதுதான் மிச்ச இடத்துக்கு நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ ஸ்டெப் நம்பர் 3, 3ஆம் நம்பரில் இருந்த கால் 5ஆம் நம்பருக்கும், 4ஆம் நம்பரில் இருந்த கால் 6ஆவது நம்பருக்கும். ஸோ திருப்பி அதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுறோம். மறுபடியும் அதே ஸ்டெப், மறுபடியும் ஒரு தடவை திருப்பி 8ஆவது நம்பரில் இருந்த கால் 10ஆவது நம்பருக்கு. ஸோ ஏறுதல் முறையில் ஓரடி கால் பாடத்தில் இப்போ நம்ம பார்த்தது 1 and 2ல் காலை ப்ளேஸ் பண்ணி ரைட் லெக் 1 to 3, left leg 2 to 4, right leg 3 to 5, left leg 4 to 6, right leg 5 to 7, left leg 6 to 8, right leg 7 to 9, left leg 8 to 10. ஸோ ஏறுதல் முறையில் இந்த கால் டிபார்ட்மெண்ட்டில் நம்ம முன்னாடி வந்துட்டோம். இப்போ இறங்குதல் முறைக்கு இது என்ன செய்யணும்னா, இடது கால் 10ஆவது நம்பர்லையும் வலது கால் 9ஆவது நம்பர்லையும் நம்ம முடிவு நிலையிலிருந்து இறங்கும்போது இந்த கம்பை சுழற்ற திசையானது அறுப்பு முறையில் இல்லாமல் வெட்டு முறையில் நமது முதுகுப்புறத்துக்கு கார்டு வைக்கிற மாதிரி திருப்பி லாக் பண்ண போகிறோம். ஸோ இந்த கம்பானது முதுகுப்புறமாக சுற்றி லாக் ஆகப்போகுது. இதுக்கு இடது காலை 10ஆம் நம்பர்லேருந்து 8ஆம் நம்பருக்கு அப்படியே ஏறுதல் முறையில் போட்டதை ரிவர்ஸில் 1. ஸோ இப்போ நம்ம பொசிஷனுக்கு வந்துட்டோம். 9ஆவது நம்பரில் இருக்க வலது காலானது 7ஆம் நம்பருக்கு இறங்குதலை வெட்டுதல் முறையில் போகிறோம். ஸோ இது இந்த மெத்தட். திருப்பி நம்ம முடித்தது 2ஆம் நம்பரில் இடது காலம், 1ஆவது நம்பரில் வலது காலம் வச்சு முடிச்சிட்டோம். ஸோ ஏறுதல் முறையும் இறங்குதல் முறையும் ஒரு சேர பார்க்கணும்னா 1 2 3 4 5 6 7 8 இந்த ஸ்டெப்பை முடிச்சுட்டு அப்படியே ரிவர்ஸ் 1 2 3 4 5 6 7 8. இதுதான் ஓரடி கால் பாடம். இந்த ஓரடி கால் பாடத்தை நுட்பமாக பயிற்சி செய்யுங்க. அடுத்ததாக நம்ம ஈரடி கால் பாடம் எப்படி போடுறதுங்கிறத பார்க்கலாம். நன்றி.